ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஒரு வித்தியாசமான ஒரு மீன் ஒன்று வந்திருக்கு. மீனோட பேர் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அது என்ன மீனுன்னு நான் சொல்றேன். சிக்கல் ஃபின் கைமேரா. பார்க்க ஏதோ பேய் மாதிரி இருக்குல்ல, அதுக்கப்புறம் இது லைட்டா பார்க்க ஷார்க் மாதிரியே இருக்கும். அதனாலே இதோட இன்னொரு பேரு கோஸ்ட் ஷார்க்னு வச்சிருக்காங்க. இதுல முக்கியமான மேட்டர் என்னன்னா, இவனுங்க டைனோசர் காலத்துல இருந்து முன்னாடி 400 மில்லியன் வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. மச்சான், தரையில இருந்த டைனோசர் மண்டையனுங்க எல்லாம் மண்டைய போட்டானுங்க. நம்ம இருக்கிற ஆழத்துக்கு எரிக்கல்லே வந்தாலும் நம்மள தொட கூட முடியாது. அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். ஆமா, இவனுங்க பொதுவா 200 மீட்டர்ல இருந்து 1 கிலோமீட்டர் ஆழத்துல இல்ல அதுக்கும் மேல சூரிய ஒளியே படாத இடத்துல தான் வாழுவானுங்க. அப்புறம் இந்த இருட்டுல அவனுங்க கண் பார்வையை நம்பி எல்லாம் அவ்வளவா வேட்டையாட முடியாது. அதனாலதான் இவனுங்கள்ட்ட ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் இருக்கு. நான் லாஸ்ட் வீடியோல சுறாக்கு சொன்னனே, அதே மேட்டர் தான். இவனுங்களோட நீட்டான மூக்குல இந்த மாதிரி சின்ன சின்ன புள்ளி இருக்கும். அதை வச்சு இவனுங்களால மின்சாரத்தை உணர முடியும். அப்படியே தண்ணியில போகும்போது மத்த சின்ன சின்ன மீனுங்கள்ட்ட இருந்து வர சின்ன சின்ன எலக்ட்ரிக் சிக்னல்ஸை வச்சு அப்படியே அந்த மீனை கண்டுபிடிச்சு போய் கப்பிரும். சரி, அப்போ அதுக்கு மூக்கு மத்த ஷார்க் மாதிரி கட்டையா இருக்கலாமே, அப்புறம் ஏன் பெருசா இருக்கு? அதான் ஏன் இவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியல. சயின்டிஸ்டுக்கே ஏன் இந்த பரிணாம வளர்ச்சின்னு புரியல. அப்புறம் இதோட டார்சல் ஃபின்ல முள்ளு இருக்கும். அதாவது இந்த இடத்துல அந்த முள்ளுல குறைஞ்ச அளவுல விஷம் இருக்கு. அப்புறம் அது மண்டைக்கு மேல கொடுக்கு மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை வச்சு மேட்டிங் அப்போ பெண்மீன் மேல போய் தொத்திக்கிட்டு நல்லா டைட்டா ஒட்டிக்க யூஸ் பண்ணும். இவனோட அறிவியல் பேரு நியோஹாரியோட்டா பினாட்டா. என்னயா பேரு இது? இந்த மாதிரி கடலை பத்தி புதுசு புதுசா மேட்டர்லாம் தெரிஞ்சுக்க அப்படியே லைட்டா ஃபாலோவும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. இந்த ரீல அவ்வளோ பேர் சென்ட் பண்ணிட்டே இருக்கானுங்க. என்னன்னு சொல்லுன்னு. அதுல ஒரு ப்ரோ வந்து, ஏன் நாங்கெல்லாம் கேட்ட சொல்ல மாட்டியா? உங்க வீட்டு அட்ரஸ் கொடு. என்னங்கடா அட்ரஸ் கேட்டு வந்து என் வீட்டுல என்ன அடிக்க பாக்குறீங்களா? அப்புறம் இல்ல ப்ரோ, உங்க வீடியோஸ்லாம் எனக்கு பிடிக்கும்னு சொன்னார்.